இந்த வாராகின் தாயின் வாக்கு பலிக்கும் நேரம் வந்து விட்டது. நான் உனக்கு கொடுத்த வாக்கிலிருந்து விடவே மாட்டேன், கொடுத்த சத்தியத்திலிருந்து தவறவே மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா? இப்பொழுது நீ ஐயப்படும் சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, உனக்கு சொந்தமானது இங்கு வேறொருவரின் கையில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உனக்கானதை உன்னிடத்தில் அவர் கையில் இருந்து மீட்டு கொண்டு வந்து உனக்கு வெற்றியை தான் தர வந்து இருக்கின்றேன். உன் தடைகள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையை நிலையை நான் வெற்றியாக்க வந்து இருக்கும் போது எதற்காக என் தங்கமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நீ படும் துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வரப்போகின்றோம் என்பதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே. ஆனால் நான் அப்படியல்ல என் கண்ணின் மணி. உனக்குள் ஒரு மாற்றத்தை தந்து ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தி உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து உனக்கானதை உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது உனக்கு நல்லதொரு தீர்வையும் மகிழ்ச்சியும் தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். நீ தடைப்பட்டு நின்று போன விஷயத்தின் தடைப்பட்டு நின்று போன காரியத்தின் கையில் வைத்து கொண்டு அடுத்தது என்ன நடக்கும் என்று யோசிக்கின்றாய். இதோ உனக்கான துணிச்சலான முடிவை நான் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது என்ன நடந்தாலும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது. உன் வாழ்க்கையை சரி செய்ய நானே உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது நீ எண்ணிய காரியத்தை எண்ணியபடி செயல்படுத்துவதற்கு நான் உனக்குள்ளே தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உனக்கு வழிகாட்டப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது கலங்காத என் தங்கமே. உன் பூஜைகள் எனக்காக மட்டும்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் மகிழ்ச்சியான விஷயத்தை என்னிடம் மட்டுமே சொல்லி பகிர்ந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்க பிள்ளையே, உன்னை இங்கு முன்னேற்றுவதை தவிர எனக்கு இங்கு என்ன வேலை இருக்கப் போகிறது? இதோ எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்றி முயற்சி செய்வதற்கான ஒவ்வொரு செயலிலும் நான் இறங்கிவிட்டேன். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்து விட்டேன். இதுதானே வாழ்க்கையின் ரகசியம். இந்த வாழ்க்கையின் ரகசியத்தின் மருத்துவத்தை உனக்கு கொடுத்து யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் தருணத்தை உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது தோல்விகளை கண்டு துவண்டு வருபவன் சாதாரண மனிதன். எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சி செய்யலாம் என்று நினைப்பவன் தானே சாதிக்க துடிக்கின்றவன். அப்படி ஒரு விஷயத்தை தான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன். கண்ணாடிக்குள் மாட்டிக்கொண்டு துடிக்கும் மீன் போல ஏனோ சில புரியாத அன்புக்குள் மாட்டிக்கொண்டு விலகவும் முடியாமல் நீ அங்கே இருந்து வரவும் முடியாமல் துடித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதை இங்கே வீழ்த்திவிட்டு உன்னை வெற்றியடைய செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் உன்னை சரியாக வழிநடத்துகிறேன் என்று புரிந்துவிட்டால் கடந்துவிட்ட உறவுகளை நினைத்தும் கடந்துவிட்டவர்களை நினைத்தும் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நினைத்தும் உன் மனம் இங்கு பதற்றமடையாதே. உன் சந்தோஷத்தில் உன்னோடு இருப்பவர்களை விட உன் கவலையில் உன்னோடு இருப்பவர்கள்தான் உனக்கு தோள் கொடுத்தவர்கள்தான் உனக்கு வெற்றி என்னும் ஒன்றை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார்கள். சவால்களையும் தடைகளையும் பல தாண்டி என் பிள்ளைகள் வெற்றி பெறும் தருணத்திற்கு இங்கு வந்து இருக்கும் போது எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை உன்னுள் இருந்தால் மட்டுமே நீ தடைகளை தகர்த்தெறிய முடியும். என் பிள்ளையே, யார் சொல்லியும் இங்கு என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டு இருக்காது. உனக்கான அதிசயத்தின் மாற்றத்தினை தருவதற்காக இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் வெற்றி பெறும் மகிழ்ச்சியான தருணத்தை நான் தருவதற்காகத்தான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதையே நான் உனக்கு தந்துவிட்டேனே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் தருவதற்காக இந்த அம்மையானவள் வந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, இதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடித்து கேட்டுவிட்டாய். அதுவும் உனக்கு தேவையானது, அதுவும் உனக்கு நிரந்தரமானது. அப்படி இருக்கும்போது நான் அதை தராமல் இருந்து கொண்டு இருப்பேனா?
தோல்வி தோல்வி என்று உன் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து மட்டுமே நீ அழுது கொண்டு இருக்காதே. எதை சரியாக செய்ய முடியுமோ அதைத்தான் உனக்கு தருவதற்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எதை உனக்கானதாக தர முடியுமோ அதை நிரந்தரமாக்குவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு விஷயமானாலும் சரி, உன் வாழ்க்கைக்கு நல்லதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் நான் தர காத்திருக்கும் போது எதை பற்றியுமே நீ யோசிக்க வேண்டாம். உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டும் நீ நிலையாக கரம் பற்றிக்கொள். எனக்கானதை தருவதற்கு என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் இங்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே. உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு, உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பதற்கு இந்த தாயை தவிர வேறு ஒருவரும் துணை இல்லை என்று உணர்ந்து விட்டாலே போதும். யாருமே நிரந்தரமில்லாத உலகத்தில் இந்த அம்மையானவள் மட்டும்தான் நிரந்தரமாக நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றாள் என்று நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உன் எண்ணத்தை நான் அள்ளி கொடுக்க வந்து இருக்கின்றேன் என் பிள்ளையே. எதை நினைத்து வந்தாயோ, எதை உனக்கு தர வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அந்த விஷயத்தை தரப்போகிறேன். உனக்கு சொந்தமானது உன் கையை விட்டு போய்விட்டது, எங்கேயோ சுற்றி கொண்டு இருக்கின்றது என்று நினைத்துதானே வருத்தமடைந்து கொண்டிருந்தாய். நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உனக்கு சொந்தமானது என்றால் அது உன்னிடத்தில் திரும்ப வரத்தான் போகிறது. எங்கே சுற்றினாலும் உன் கையில் வந்து சேரத்தான் போகிறது. அதன் பிறகும் இதற்காக என் பிள்ளையும் நீ சற்றும் யோசிக்கின்றாய். உன் மகிழ்ச்சியான விஷயத்தில் நானே இங்கு கை கொடுக்க வந்து இருக்கின்றேனே. நடப்பதையெல்லாம் பார்த்து நீ எதையுமே நினைக்க வேண்டாம். உன் மனதிற்குள் நீ வருத்தம் கொள்ளவும் வேண்டாம். இதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்ட போதிலும் அதை நான் உனக்கு நிரந்தரமாக்குவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது இனி சற்றுமே யோசிக்கவே வேண்டாம். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் வந்து விட்டார்கள். எல்லா சோதனைகளையும் தாண்டி என் பிள்ளைகள் வந்து விட்டார்கள். இனி தருவது நல்லதொரு மாற்றமாகவும் உனக்கு வேண்டிய விஷயமாகவும் தான் இங்கு இருக்கப் போகிறது. நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது கண்ட கனவுகள் பலிக்குமோ, நான் நினைப்பது சரியோ தவறோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நிச்சயம் சொல்கிறேன், சரியானதாகவும் உனக்கு நிலையானதாகவும் உனக்கு தேவையானதாகவும் இருக்குமாயின்றால் அது உன்னிடத்தில் வந்து சேரும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வாழ்க்கையை பற்றி கவலை கொள்ளும் தருணத்தை என் தாய் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நான் எதற்கும் வருந்த வேண்டாம் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. நீ நினைக்கின்ற வாழ்க்கையை உனக்கே நிரந்தரமாக்க வந்து இருக்கும்போது நிச்சயம் வெற்றி உனதாகத்தான் கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. உனக்கு நல்லதை நான் தருவேன். நீ வெற்றிதான் பெறுவாய். ஓம் வராகி தாயே போற்றி.